நண்பர்களே, வழக்குரைஞர்களை, இன்று உங்களுடைய ஆண்டு விழாவை நினைவுகூர சமயத்தில் இங்கிருக்கின்ற அனைத்து நபர்கள் பெரியவர்கள் சார்பாக வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய பணி மிக புனிதமான பணி. அந்த பணி தொடர எங்களுடைய ஜெபம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்று 2 நபர்கள் மிகப்பெரிய பர்சனாலிட்டிஸ். முதலாக திருவாளர் தண்டபாணி அவருக்கு இந்த அவார்டு வழங்கப்படுகின்றது. அவருடைய நேர்மைக்காக, நாணயத்துக்காக, நன்னயத்திற்காக, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பதில் மிக உறுதியாக இருந்து செயல்பட்டவருக்கு இந்த திருவாளர் நந்தகுமார் சார்பாக அவருக்கு இந்த அவார்டு வழங்கப்படுகின்றது. அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். அதே சமயம் அவர் தன்னுடைய உரையில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், மனசாட்சி மனசாட்சி மனசாட்சி. மனசாட்சி அப்படி நடந்தால் நம்முடைய சமுதாயத்தில் எந்த தகராறும் இருக்காது. மத கலவரம், ஜாதி கலவரம், எந்த கலவரமும் இருக்காது. எல்லோரும் மனசாட்சி வாழ்ந்தால் சிறப்பாக இருக்குது. அவர் தன்னுடைய அந்த ப்ரொஃபஷனில், தன்னுடைய பணியில் மிக சிறப்பாக செயல்பட்டார். அவரை நான் வாழ்த்துக்கிறோம், குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துகின்றோம். அடுத்ததாக திருவாளர் செல்வராஜ் அட்வொகேட் அவர்கள், அவர் எனக்கு அதிகம் பரிச்சயமானவர். மிக நேர்மையான ஆள். அவருடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறி. அவர் எடுத்திருந்த அந்த வழக்கானது ஆபத்தான வழக்கு. எனினும் அவருக்கு எந்த இதுவும் வரவில்லை. ஏனென்றால் குற்றம் சாட்டப்பட்டவர்களை அவருடைய நடுநிலைமை கண்டு கொண்டார்கள். அதோடு அவர் மேன் ஆஃப் ஃபெய்த், மேன் ஆஃப் ப்ரேயர், மேன் ஆஃப் காட். கடவுள் அவரை காப்பாற்றினார். தொடர்ந்து அவரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். மீண்டும் ஒரு முறை வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும்.